ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாயி சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை, கிரியா ஹீலி முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும், நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயிநாதருடைய பேரருளினாலும், உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய ஹீலிங் முறைகளை, பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்கிறேன். அந்த முயற்சியிலே பெரு வெற்றியும் பெற்று வருகிறேன். அது சாத்தியமானது உங்களாலும் சாயப்பாவாலும் என்று உணர்ந்து இன்றைக்கு ஒரு பதிவை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன பதிவு அப்படின்னா, இந்த குலதெய்வத்திலேயே அநேக குலதெய்வங்கள் இந்த நம்முடைய திருநாட்டில் நம்முடைய சொந்தங்கள் அந்த தெய்வங்களை, அந்த குலதெய்வத்தை கொண்டாடி வர்றாங்க, வழிபாடு பண்ணிக்கிட்டு வர்றாங்க. குலமே அதனால் தழைக்குது, பிழைக்குது, பாதுகாப்பாக இருக்குது. இப்போ இந்த கிரக தோஷம், அப்புறம் தடை, காரிய தடை, தரித்திரம், கடன் பிரச்சனை, ரோகம்னா உடம்பு சரியில்லாமல் போகிறது, பயமாக இருக்கிறது, இந்த மாதிரி பதட்டமாக இருக்கிறது, இந்த மாதிரி சத்துருவனுடைய பகையினால், எதிரிகளுடைய பகையினால் அவங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்டவங்க நிவாரணம் பெறுவதற்காக அநேக குலதெய்வங்களை வழிபாட்டு வராங்க. சில பேர் மறந்து போகிறாங்க. அந்த குலதெய்வம் என்னென்னு தெரியாமல் வெளிநாட்டுக்கு போயிட்டு வாழ்ந்து அவங்க பரம்பரையாக வேறு திருமணம் பண்ணிக்கிட்டு, அதாவது வேறுன்னா கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டு, அதனால் இவங்க மறந்துடுறாங்க இவங்களுடைய குலதெய்வத்தை. அதனால் சில சிரமங்களுக்கு, இந்த மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சிரமங்களுக்கு உள்ளாகிறாங்க. இவங்கெல்லாம் அதுலேருந்து வெளியே வரணும். அதுக்கு நிறைய பேர் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சில விஷயங்கள், சில தகவல்களை கேட்டு குலதெய்வத்தையும் கண்டுபிடிச்சி கொடுத்து அவங்க சந்தோஷமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இன்றைக்கு இந்த பதிவில் ஸ்பெஷலாக சுடலை மாடன் பூஜை முறை. சுடலை மாடன் அப்படின்னா, இந்த நம்மகிட்ட வர்ற பிரார்த்தனைகள் நிறைய பேர், அநேகம் பேர்களுக்கு சுடலை மாடனை குலதெய்வமாக வச்சுட்ருக்காங்க. அந்த பெற்றிருக்கிற அந்த பெரும் பேர் அது. சுடலை மாடனாலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அந்த இஷ்ட தெய்வங்களுக்கும் அந்த குல தெய்வங்களுக்கும் ஒரு தலைவன் மாதிரி அந்த சுடலை மாடன். ஒரு ஸ்ட்ராங்கான்னு சொல்லணும் இல்லையா, ஒரு உறுதியான, ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை, வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடிய அந்த தெய்வம் தான் அந்த குல தெய்வம் சுடலை மாடன். இவருக்கு அந்த பூஜை முறை எப்படி பண்ணுறது, அவரை பற்றிய ஒரு சில தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த பூஜை செய்கிற இடத்துல நம்ம அவருக்கு பூஜை செய்கிறதுக்கு நம்ம முடிவு பண்ணிட்டோம். அந்த பூஜை செய்கிற இடத்துல மஞ்சள் நீர், அதாவது மறைவிடமாக இருக்கணும். அந்த பூஜை செய்கிற இடம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இந்த பூஜையை நம்ம செய்யக்கூடாது. நம்ம குடும்பத்தார் இருக்கலாம், அல்லது பங்காளிங்க இருக்கலாம், வேறு ஆளுங்க யாரும் இருக்கக்கூடாது, வெளி ஆளுங்க இருக்கக்கூடாது. இந்த பூஜை செய்யக்கூடிய இடம் மறைவான இடம். நம்ம தோட்டத்துலேயோ அல்லது வீட்டிலையோ அல்லது நமக்கு உகந்த ஒரு மொட்டை மாடியிலையோ அந்த மாதிரி செய்யலாம். இந்த பூஜை இடத்துல ஃபுல்லாக மஞ்சள் தண்ணியை தெளித்து கழுவி சுத்தம் செஞ்சு நல்லா வச்சுக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம மனசையும் சுத்தமாக வச்சுக்கணும், அந்த இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும், பக்தியோடு செய்யணும். இதுக்கு முருங்கை மரம் இருக்கு இல்லையா, அந்த முருங்கை மரத்தில் பலகை ஒன்று செஞ்சுக்கிட்டு, அந்த பலகையின் மேலே அந்த சுடலை மாடனுடைய ஃபோட்டோ, அந்த மாடனுடைய ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கு முன்னாடி மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுக்கிட்டு, விளக்கெண்ணெயை வச்சு அதை தீபம் போட்டு, அந்த விளக்கெண்ணெய் தீபம் போட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி வாழை இலையில் வச்சுட்டு, அதில் வெத்தலைப்பாக்கு, தட்சணை, பழம், தேங்காய், பொரிகடலை, அவல், வெல்லம், பச்சரிசி பொங்கல் இதெல்லாம் படைச்சி நம்ம அது வழிபாடு பண்ணலாம். அசைவமாக இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ சைவம்னா நம்ம சக்கரை பொங்கல், இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி அதெல்லாம் வச்சுக்கலாம். ஒரு வேளை அசைவமாக இருந்தாக்கா அவங்க அசைவ பிரியாணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். கறி இதெல்லாம் ஆடு வெட்டி, கோழி இதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி பூஜை செய்து வழிபாடு பண்ணலாம். கத்திரிக்காய் சமையல் பண்ணுறது, கருவாடு சுருட்டு வைக்கிறது, மாமிசம், மது கூட சில பேர் வைப்பாங்க. இதெல்லாம் வச்சு படைச்சிங்கனாக்கா சுடலை மாடனுக்கு சந்தோஷமாயிடுவார். ஆக இங்கே பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பண்ணிட்டீங்கனாக்கா ரொம்ப ரொம்ப நல்லா ஒரு குலமே தழைக்கும். அதுக்கான யந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன், சக்கரம். இந்த சக்கரத்தை வழிபாடு பண்ணணும். இது ஒரு தகட்டில் இப்போ பாருங்கள்,
இப்போ சிவா அப்படி மேலே போட்டிருக்கு, ஒரு சூலம் இருக்குது, ஊ போட்டு அதில் வந்து ஒரு சுழிச்சு மேலே வந்து அப்படி மேலே வந்து இதுலேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த எந்திரத்தை சிவாய நம சி அதை வந்து போட்டிருக்கு பாருங்கள். இதை வந்து அப்படியே வரைஞ்சிக்கணும். சுடலை மாடனுடைய சக்கரம் இதுதான். இதை வரைச்சிட்டு ஒரு பித்தளை தகட்டில், தாமரை தகட்டில் ஒரு தகடு மெலிசாக இருக்கும், அதுனா கொஞ்சம் விலை தான் இருக்கும், அதை வாங்கி இந்த சுடலை மாடன் பூஜை பண்ணும்போது நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, இதை இந்த சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினா போதும். கண்டிப்பாக உங்கள் பின்னாடி பாபாவும் நம்மளுடைய சுடலை மாடனும் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. சரியா? இதை வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொன்று அதனுடைய மந்திரங்களை சொல்கிறேன் பாருங்கள். அவருடைய மந்திரங்கள் இப்போ வந்து இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும்? மனனம் செய்யணும். மனசால் சொல்லணும். வாயில் சொன்னால் ஒரு பங்குன்னு வச்சுங்களேன், மனசில் சொன்னால் பல பங்கு, அதுக்கு பலன் கிடைக்கும். ஓ ஹரிவோம் ரீங் அகோரமாடா கம்பீர ராயா அகோர தர்க வாழ்முனிசா ஸ்ரீ ரங்கார பகவதி புத்ரா வீராதி வீரா சுடலை மாடா வினோத மாடா கம்பீர ராயா ரீங் சௌம் கிளியும் ஐயும் கிளியும் அகோர மாடா சுடலை மாடா லாலா ஹூம்பட் ஸ்வாகா. இதுதான் இந்த மந்திரம். சரியா? இதுதான் இந்த மந்திரம். மறுபடியும் ஒருத்தர் சொல்கிறேன். ஹரிவோம் ரீங் அகோர மாடா கம்பீர ராயா அகோர தர்க வாழ் முனிசா ஸ்ரீரங்கார பகவதி புத்ரா வீராதி வீரா சுடலை மாடா வினோத மாடா கம்பீர ராயா ரீங் சௌம் கிளியும் ஐயும் கிளியும் அகோர மாடா சுடலை மாடா லாலா ஹூம்பட் ஸ்வாகா. இதான் மந்திரம். இதை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை, எதிரி தொல்லை, திருமண தடை, பேய் பிசாசு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இது மாதிரி நல்ல நாளாக பார்த்து அந்த நாளில் அருகாமையில் இருக்கிற அந்த சுடலை மாட சாமி கோயிலுக்கு போகலாம். கிட்டக்கருக்கும் போகலாம். வெளிநாட்டுக்கு போனால் என்ன செய்யறது? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த நெய் தீபம் அல்லது விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி இந்த மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழையில வச்சு அந்த பூஜை பண்ணி இந்த மந்திரத்தை சொல்லலாம். அதில் என்னென்னா வைக்கணும்னு சொன்னால் அவல், பொரி, கடலை, தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, ஊதுவத்தி, சூடம் அல்லது பச்சை கற்பூரம், ஒரு டம்ளர் பசும்பால், அதில் ஏலக்காய் சேர்க்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு அதில் கீழே கொடுத்துருக்கிற மந்திரத்தை, ஏற்கனவே சொன்ன மந்திரத்தை 11 முறை உச்சரித்து தொடர்ந்து 4 வாரம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக நீங்கள் இந்த சுடலை மாடன், இந்த குலதெய்வம் மாடசாமி இடத்துல வச்ச அந்த நியாயமான கோரிக்கை எல்லாமே அவர் நிறைவேற்றி கொடுப்பார். சுடலை மாடன் நிறைவேற்றி தருவார் அப்படிங்கிறது சத்தியம். செஞ்சு பாருங்கள், வெற்றி உங்களுக்கு தான். இந்த மாந்திரிகம், ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை எல்லாம் தனக்கு கீழே அப்படின்னு சிவபெருமானாலேயே வரம் கொடுக்க பெற்றவர் தான் மாடன்களில் முதலாவதான மாடனாக இருக்கிற சுடலை மாடன் என்கிற இந்த சுடலை மாடன் அவர். இந்த பூஜை, இந்த குலதெய்வம், அத்தனை காவல் தெய்வங்களுக்கும் ஒரே ஒரு அதிபதி இந்த சுடுகாட்டு மாடன், சுடலை மாடன். பூலோகத்தினுடைய அதிபதினே சொல்கிறாங்க அந்த குலதெய்வமாக பெற்றவர்கள். இவருக்கு பேர் என்ன தெரியுமா? நிறைய பேர் இருக்கு இவருக்கு. சுடலை என்கின்ற சுடலை ஈஸ்வரன், அப்புறம் சுடேஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க, சுடேஸ்வரன், அப்புறம் பத்மாபர ஈஸ்வரன் அப்படி சொல்லுவாங்க, அப்புறம் மாயாண்டி ஈஸ்வரன், மயானத்துக்கு அதிபதி இருக்க மாயாண்டி, அதான் மயானத்துக்கு அதிபதி. அடுத்து சிவனைந்த பெருமாள், எவ்வளோ அழகாக இருப்பாங்க, சிவனைந்த பெருமாள், சுடலை ஆண்டி, அப்புறம் மாயாண்டி மசான காவலன் அப்படி சொல்லுவாங்க, அப்புறம் சுடலை முத்து சொல்லுவாங்க, மாசான முத்து சொல்லுவாங்க, முத்து சுவாமி சொல்லுவாங்க, வெள்ளை பாண்டி சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்தல பெயர்கள், இது அந்தந்த கோவில்கள் இருக்கு இல்லையா, அந்த பேர் சொல்கிற பாருங்களேன். சுடலை மாடன், மயான மாசான சுடலை மாடன், வேம்படி சுடலை மாடன், ஹைகோர்ட் மகாராஜான்னு சொல்லுவாங்க. எப்படி? ஹைகோர்ட் மகாராஜா. அப்புறம் ஊசிக்காட்டு, உய்காட்டு சுடலை மாடன், ஒத்தப்பனை சுடலை மாடன், செம்பால் சுடலை மாடன், அப்புறம் எவந்தையடி சுடலை மாடன், அப்புறம் சுடலை மாடியோடைய பிற அவதார பெயர்கள் தனியாக இருக்குது. இந்த ஒத்தப்பனை சுடலை மாடன் சொன்னேன் இல்லையா, அது எங்கள் ஊரில் ஒத்தப்பனை ஒன்று தனியாக இருக்கும். கிராமத்தில் வயல்வெளி கடையில் ஒரே ஒரு பனை மரம் இருக்கும்,
சுற்றி பல ஏக்கர் கணக்கில் ஒரு மரம் கூட இருக்காது. அது பேர் ஒத்த பனை அப்படின்னு. அந்த ஒத்த பனையில் சுடலை மாடன்னு சொல்லுவாங்க. பனை மரத்தையே சொல்லி அங்கே கும்பிடுவாங்க. அங்கே நைட்லலாம் அந்த பக்கம் போகிறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்கும் சின்ன வயசில். அந்த மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்குது. அவருக்கு வந்து வேறு வேறு பெயர்கள் இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் சந்திராதி முண்டன் அப்படி பேர், தளவாய் மாடன், அப்புறம் பலவேஷக்காரன் அவர், நல்ல மாடன், அக்னி மாடன், சிங்கிடாக்காரன், அப்புறம் கருங்கிடாக்காரன், ஒற்றை கொடைக்காரன், இருளப்பன், சந்தன மாடன், பட்டாணி மாடன், வண்ணார மாடன், எப்படி பாருங்க, புலமாடன், கழுமாடன், சாமத்துறை பாண்டியன், தேரடி மாடன், சங்கிலி மாடன், பன்றி மாடன், குதிரை மாடன், கரடி மாடன், ஒற்றை பந்தயக்காரன், உண்டி மாடன், சப்பானி மாடன், பொன் மாடன், ஆவடி மாடன், ஆலடி மாடன், கரையடி மாடன், இடக்கை மாடன், பூக்குழி மாடன், ஆகாச மாடன், உத்தரா மாடன், இசக்கி மாடன், காளை மாடன், சந்தையடி மாடன், தூஷி மாடன், இப்படி நிறைய பேர் இருக்குது. ஒன்றா ரெண்டா ஏகப்பட்ட பேர்களில் இந்த மாடன் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குலதெய்வங்கள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை மாடன் அப்படி வாய்த்திருந்தால் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். சரி, இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு குலதெய்வத்தை நீங்கள் வாய்க்க பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னா அதை பற்றி உங்களுடைய கேள்விகள் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுடைய அந்த குலதெய்வத்தினுடைய சிறப்பை அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்லி அந்த வழிபாட்டு முறைகளையும் நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். சரியா? மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.